ஆர்ப்பாட்டம் 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 பட்டை நாமம் நெற்றியிலிட்டு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழக அரசை ஆர்ப்பாட்டம் பிச்சை ஏந்தி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழக முழுவதும் நாடு தற்கொண்டாது அங்கள் ஓய்வூதியருக்கு முறையான பென்ஷன் கேட்டு முறையான பட்டை நாமம் ஆர்ப்பாட்டம் பட்ஜெட்டில் ஏமாற்றம் பட்ஜெட்டில் ஏமாற்றம் பட்டை நாமம் ஆர்ப்பாட்டம் வஞ்சிக்காதே 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 ஓட்டு போட்ட சத்துணவே அங்கன்வாடி ஊழியர்களை என்னாச்சு என்னாச்சு 4 ஆண்டுகள் போயாச்சு நாள் ஒன்றைக்கு 65 நாள் ஒன்றைக்கு 65 என்னாச்சு என்னாச்சு முறையான பென்ஷனை 10 ஊழியருக்கு வழங்குவோம் என்று சொன்ன வாக்குறுதி மாற்றாந்தாய் பிள்ளைகள் அல்ல மாற்றாந்தோட்டத்து மகிழையும் நடக்கும் என்று சொன்னாரே அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் தந்த பென்ஷனை மேம்படுத்த மறுப்பதிலே உயர்த்தி வழங்க மறுப்பதிலே தப்புனாவே அங்கன்வாடி ஓய்வூதியரை வஞ்சிக்காது ஓய்வூதியரை வஞ்சிக்காது பட்ஜெட்டில் ஏமாற்றம் ஆர்ப்பாட்டம் பட்டை நாமம் ஆர்ப்பாட்டம் வழங்கிடு வழங்கிடு முறையான சிறப்பு பென்ஷன் வழங்கிடு வழங்கிடு அரசு வழங்கிடு அரசு வழங்கிடு நீங்கள் சொல்ல காக்குவது நீங்கள் சொல்ல காக்குவது புரியுவையா போராது அஞ்சிடும் 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 வந்த நோய்க்கு மஞ்சிடும் நீதி கேட்க அஞ்சிடும் விடமாட்டோம் 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 முதியவர் என்று எண்ணாது ஓய்வூதியர் என்று நினைக்காது உடனடி ஆர்ப்பாட்டத்தை மதிப்பீட்ட வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டம் நன்றி வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் கடந்த 24 நாளில் 15 நாளுக்கு முன்னாடி நடந்தது. அதற்குள்ள எந்த அவசரம் அப்படின்னா 24ஆம் தேதி 24 நாள் பேசும்போது முற்றுகை போராட்டத்தின் போது உடனடியாக உங்களோட கோரிக்கை அரசின் கவனத்துக்கு வந்துள்ளது. முதல்வர் அவர்கள் நிறைவேற்றுவது அதிகாரிகள் உட்பட ஆட்சியர் அதிகாரிகள் ஏன் அமைச்சர் கூட ஒரு உத்தரவாதத்தை அளித்தார் மாநில பேசும்போது. ஆனால் சட்டமன்ற கூட்டம் முடிந்த அன்று வரை எங்களுடைய ஊழியர்கள் நாங்களும் எதிர்பார்த்தோம் 110 ரீதியில் நம்மளுடைய துறைகளை தீர்ப்பார்
அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அனைத்து ஊழியர் மத்தியிலும் இருந்தது. ஆனால் அதை மண்ணோட மண்ணாக்கி விட்டார் இந்த 4 வயது முதல்வர்கள். இதனால் கோயம்புத்தூர் ஊழியர் அனைவரும் இது சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஒரு பைசா கூட கடந்த 4 வருடமாக ஒரு பைசா கூட ஓட்டவில்லை. அதாவது 2017 நீங்க சொல்றதுதான் எம்எல்ஏக்களுக்கு 30,000 20,000 இருந்த அதே பென்ஷன் இன்னைக்கு 35,000 வைத்திருக்கிறாங்க. 2017 மூத்தனாக்கி 6,000 இருந்தது, இன்னைக்கு 9,000 ஆயிருக்கு. 2017 2,000 இருந்த பிராண பூசாரிக்கு இன்னைக்கு 4,000 ஆக்கியிருக்காரு. இதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஏன் நம்ம 40 வருஷமா வேலை செஞ்சுட்டு ஒரு ஓய்வூதியம் கொடுத்திருக்கோம். வீட்டிலே 60 வயசு முடிந்தாரு அவங்களுக்கு 1000 கொடுத்துருந்தாங்க. அதையும் இந்த மண்ணு 1200 ஆகினார். ஆனா பெண்களுக்கு முன்னேற்றம், பெண்களுக்கு சலுகை என்று கூறும் மாண்புமிகு விடியல் முதல்வர் சத்துணவு திட்டத்தில் அங்கன்வாடி திட்டத்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பணியாற்றுகிறார்கள். 1 லட்சம் பேர் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். 7 லட்சம் பேர் தற்போது வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் பெண்களே. இன்றைக்கு வரையும் ஒரு ஆண்கள் கூட இன்னைக்கு ஒரு வருஷம் போச்சுன்னா ஒரு ஆண் கூட இதில் இருக்க முடியாது. இதில் இருக்கிறது புது நியமனம் இல்லை, இருந்தவர்களும் காலியாகிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு தான் நான் பாடுபடுறேன். இதில் இருக்கிறவங்களும் யாரும் பெண்கள் தானே. எல்லாருக்கும் உயர்த்தின மாண்புமிகு முதல்வர் ஏன் இந்த இதுக்கு உயர்த்தவில்லை? இந்த வேதனை பெருமூச்சு 2,000 என்பது ஒரு நாளைக்கு புதுசாக சொன்ன மாதிரி 65 ரூபா 65 பைசா அப்படிங்கிற மாதிரி ஒரு வேளை உணவு தான் பத்தமாங்கிறது தான் எங்களுடைய வேலை. அதாவது எப்பயாவது நம்ம ஓட்டு வாங்கினா மட்டும் நினைக்காங்க, தண்ணீர் வச்சுக்கிட்டுருக்காங்க. இதை ஒரு சுத்தமாக சொல்ல பண்ண அள்ளப்பட்டு ஆட்டாத அள்ள தண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை. ஊழல் அனைவருமே வீட்டில் நொந்து நூலாய்ப்போ அப்படியே அழுதுட்டே உட்காந்துருக்கிறாங்க. உங்களை வாழ்க்கை யாரும் இல்லை இன்றைக்கு வரை. நீங்க இந்த ஒரு சொன்ன மாதிரி ஒரு 6 மாசத்துக்குள்ள என்னுடைய ஊதியத்தை ஓய்வூதியத்தை வரையறுக்கப்பட்ட ஊதியம், வரையறுக்கப்பட்ட பென்ஷன் நீங்க சொன்னதுதான் 313 நீங்க சொன்ன அதே நீங்க சொன்ன வார்த்தையை தான் நிறைவேற்ற சொல்றோம். அதுல எங்க குறைந்தபட்சம் நீங்க நினைக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு 50,000 40,000 30,000 பென்ஷனை கேட்கல. குறைந்தபட்சம் நாங்களாம் எஸ்ஐடி படிச்சவங்க 5,000 படிச்சவங்க கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா 6,550 அதை தான் நாங்கள் கேட்கறோம். மாடம் மாளிகை ஒரு 40,000 50,000 பென்ஷன் கேட்கறோம். குறைந்தபட்சம் ஒரு குறைந்தபட்ச பென்ஷன் ஆகிய ஒரு 6,550 தான் நாங்கள் கேட்கிறோம். இதை நம்ம அரசு செவிமடுத்து எங்களுடைய கோரிக்கையில் இன்னும் உங்களுக்கு காலம் இருக்கிறது. இந்த 6 மாத காலத்திற்கு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவீங்க என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த கூட்டத்தை வெற்றி கொண்டிருக்கிறோம். நாமும் என்ன எல்லாருக்கும் எங்களுக்கு இந்த 110 விதிகளை சொல்லுவீங்கன்னு பார்த்து எதிர்பார்த்த காலங்கள் எங்களுக்கு 113 என்ற நாமத்தை போட்டவர் தான் நாங்கள் அரசுக்கு இதை புரிய வைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் எங்களுடைய வேதனையை உங்களுக்கு அரசுக்கு தெரிய வைக்க வேண்டும் என்று அந்த நாமம் போட்ட மதிய பிச்சை இருக்கிற ஊழியர் பெரும்பாலும் பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குங்க. 66 ரூபாய்க்கு ஒரு வேலை சோறு பார்ப்போம், மறுபடியும் எங்கே போவோம்? எத்தனை பேர் என்ன பண்ண முடியும்? நிற்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல. அந்த மாதிரி இருக்கு எங்களுடைய நிலைமை. இதை எங்கள் அரசு கவனம் எடுத்து உடனடியாக எங்கள் கோரியை நிறைவேற்றும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி தலைமை உரை ஆட்டோக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்து ஆர்ப்பாட்டத்தை வரவேற்ப ஸ்ரீ பரமேஸ்வரி எல்லாருக்கும் மாலை வணக்கம். 3:30 மணியிலிருந்து நம்ம குறைகளை தமிழக முதல்வருக்கு தெரிவிக்கும் விதமாக பட்டை நாமமிட்டும் பூசையிட்டும் நீ கொடுக்குற 2,000ன்றது எங்களுக்கு மாத்திரை மருந்து வாங்கவோ அல்லது தினசரி உணவுக்கோ பத்தாது. நாங்க கேட்கல, நீங்க சொன்னீங்க நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு முறையான அனைவருக்கும் அளிக்கும்படி கொடுக்கிற மாதிரி உங்களுக்கும் பெண்கள் தங்களுக்கும் அளிக்கும்படி நாங்கள் கடந்த 6 மாத காலமாக இன்று அல்ல அறிவிச்சுங்க. இன்னைக்கு நைட்டு பகல ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் 8ஆம் தேதி 9ஆம் தேதி 24 எல்லா நாட்கள்லயும் நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். ஆனால் தாங்கள் பென்ஷன் தொகை 10,000 உயர்த்தது, மாமன்ற உறுப்பினர்களுக்கு 5,000 உயர்த்துறது, சாப்பிட்டா கூட 10 ரூபாய்
ஒரு டீ 12 ரூபாய். மத்தியான சாப்பாடு எங்களுக்கு 35 ரூபாய் வச்சுக்கோங்க. நைட்டு ஒரு இட்லி 30 ரூபாய். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வேணுமா வேணாமா எங்களுக்கு? நீங்க கொடுக்குற 2000 எந்த விதத்தில் எங்களுக்கு பயன்படும்? சுகருங்க, நாங்க யாரும் வந்து ஏசியில உட்காந்து வெறும் என்னைக்கு கொடுத்தீங்க ஏசி? இப்ப கேஸ் எல்லாம் வேற குப்பை தொட்டியில எல்லாத்தையும் போட்டு எடுத்து அதை கொடுத்த 5 பைசால நாங்க காய்கறி வாங்கி போட்டோம், இல்ல விறகு வாங்கி போட்டு நாங்க சமைக்கலங்க. ஒரு விளக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன் என்று கூறுதியை நான் நிறைவேற்றிவிட்டேன், 100% நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லிவிட்டது. அப்பட்டமும் தமிழக அரசு பொய் சொல்கிறது. அப்பட்டமும் தமிழக அரசு பொய். 2026 தேர்தலிலே கண்டிப்பா அவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள். அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம மாநில ஒருங்கிணைப்பாளர், நாய்க்கு பென்ஷன், பூசாட்டி பென்ஷன், ஒரு அற்புதமான திட்டத்தில் பணியாற்றி உங்களுக்காக சொல்லி கொடுத்துருக்கோம். என்னுடைய ஊழியர்கள், என்னுடைய அன்பு சகோதரர்கள் அதோட கஷ்டப்பட்டு நிறுத்தி வந்து கல்வி செய்ய போன்றது. இவர்களுக்கு இந்த ஓய்வூதியங்களுக்கு வந்து உங்கள் மனதில் இடம் வாய்ப்பா இருக்க இந்த அத்தனை நன்றி சொல்லுவது. நன்றி வணக்கம். எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம், நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த தமிழக அரசு வந்து நம்மளை வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் நினைக்கையில ரொம்பவே வேதனையா இருக்கு. எத்தனையோ அங்கன்வாடி ஒர்க்கர்கள் வந்து சத்துணவு ஒர்க்கர் 2 பேருமே வந்து ரிட்டையர் ஆனவங்க எத்தனையோ பேர் வீட்டில் கஷ்டமாகவும் சாப்பாடு நாய்க்கு கூட 10,000 6,000 7,000 தர்றாங்க. நமக்கு ஏன் எதுவுமே செய்யலை அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு. வேலையிலையும் வேலையை வந்து ஒரு நாள் வந்து நம்மளுக்கு வந்து நமக்கு செய்ய கொடுக்குற கவர்மெண்ட் செய்ய வேண்டியதே செய்யாமல் வேற மாதிரி ஃபுல்லாகவே வந்து தனியார் மயமாக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. எதுனால அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் நினைக்கையில வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம இந்த வேலைக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்றதும் இருக்குது. இதுல ஒரு மையமும் ஒரு டீச்சர் வந்து ஒரு உதவியாளர் வந்து 4 மையம் 3 மையம் அப்படின்னாலாம் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். அது யாருமே புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு எந்த இதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் நினைக்கையில ரொம்ப கவலையா இருக்குது. நம்ம வந்து ஒரு வயதான பின்னாடி தான் வந்து நம்மளை நல்லா பார்த்துக்கிறதுக்கு வேணும், ஒரு பைசா வேணும், எல்லாமே வேணும். அதை நம்மளுக்கு செய்யவே இல்லை. அவங்க அதை கவனிக்கலை. நம்மளுக்கு வந்து ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு முறைய முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓட்டை திரும்ப வந்து 26 உட்காரலாம் அப்படின்னு அவங்க பகல் கனவு கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த கனவை நனவாக்குறதும் கனவாகவே போகிறது. இந்த அடுத்த தேர்தல் வரதுக்குள்ள அவர் நமக்கு கருணை காட்டினால் அவரை அரியணை என்ன சாதித்தார். இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவருக்கு அக்காவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். என்ன சாதித்தார், என்ன சாதனை பண்ணி 4 வருஷத்துல என்ன சாதனை பண்ணி நீங்க கொண்டாடுறீங்க? அதை தடுத்து உங்களுக்கு ஒரு கலக்காரமா போட்டா சொல்றேன். முதலமைச்சர் கவனத்தை எடுக்கணும். தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் ஒற்றை கோரிக்கை முறையான பென்ஷன் வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கைக்காக பட்டை நாமம் விட்டு மடிப்பிச்சை ஏந்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாக இன்று சென்னையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த அரசு, திமுக அரசு 2021 சட்டமன்ற தேர்தலில் சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியருக்கு முறையான பென்ஷன் வழங்கப்படும் என்று வாக்குறுதி தந்தார்கள். ஆட்சிக்கு வந்தார்கள். வந்தவுடன் கோவிட்-19 நெருக்கடி முதல் ஆண்டு, 2வது ஆண்டு மிக்ஜாம் புயல் நெருக்கடி, நிதி நெருக்கடி, கஷ்டம் என்று சொன்னார்கள். பொறுத்து கொண்டோம். அந்த கஷ்டத்தில் கூட நாங்கள் 1 கோடி ரூபாய் அளவுக்கு பங்களிப்பு செய்து அந்த கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டோம். அடுத்த 2 ஆண்டுகள் துறையினுடைய அமைச்சர் முறையான ஓய்வூதியம் அகவிலைப்படியை அரசிடம் நிதித்துறையிடம் பேசி உங்களுக்கு உயர்த்தி வழங்க ஏற்பாடு செய்கின்றேன். உடனடியாக ஈமச்சடங்கு நிதி, மருத்துவ காப்பீடு வழங்க ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னார்கள். சொல்லி இந்த 2 ஆண்டுகளை ஒப்பேற்றி விட்டார்கள். அந்த ஈமச்சடங்கு நிதி என்பது
அதனுடைய பொருள் என்ன என்று இங்கே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த திட்டத்திலே ஆரம்பத்திலே வேலைக்கு வருகின்ற போது குறிப்பாக பெண்களுக்கு வேலை, அதிலும் அனாதைகள், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், நிராதரவானவர்கள் முன்னுரிமை, வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை என்ற முன்னுரிமை அடிப்படையிலே தேர்வு செய்யப்பட்ட மகளிராக 90% உள்ள பகுதி இது. அவர்கள் இப்பொழுது ஓய்வு பெற்ற பின்னால் நிராதரவாக இருக்கிறார்கள். 2000 மாத ஊதியம், 65 ரூபாய் 75 பைசா ஒரு நாள் ஊதியம், கால் வயிற்று பசி கூட காணாது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயம்தான். நாங்க கேட்கின்ற இந்த அமைச்சர் சொன்ன வாக்குறுதி, ஈம சடங்கு நிதி 25,000 கொடுக்கிறேன். அதனுடைய உண்மையான பொருள் என்று சொன்னால், நாங்கள் இறக்கின்ற போது தமிழர் மரபுப்படி, தமிழர் கலாச்சார மரபுப்படி இறந்த பிணத்தின் நெற்றி பொட்டில் வைக்கக்கூடிய காசு, அந்த பைசா எங்களுடையதாக இருக்க வேண்டும். 40 ஆண்டு காலம் இந்த நலத்திட்டத்தில் உழைத்து உலகம் போற்றும் திட்டமாக மாற்றிய எங்களது உழைப்பின் ஒவ்வொரு மதிப்பாக அதை நீங்கள் வழங்குங்கள். நெற்றி பொட்டில் அந்த அரசாங்க காசை வைத்த கௌரவத்தோடு எங்களுக்கு இறுதிபூர்வம் சொல்லட்டும். குண்டுகள் முழங்க எங்களுக்கு நாங்கள் அடக்க இறுதி ஊர்வலத்தை எதிர்பார்க்கவில்லை. இதுதான் என்னுடைய உண்மையான முதல் நோக்கம். அந்த காசு கூட கொடுப்பதற்கு இந்த அரசுக்கு மனமில்லை. தேவையானால் பிறந்திடும் சாஸ்திரங்கள் என்று சொல்வார்கள். நாங்கள் இந்த ஆட்சியை அப்படி சொல்லவில்லை. வேண்டு விரும்பி வாக்களித்து ஆட்சியில் அமர்த்தியவர் என்ற உரிமையோடு தான் இதை கேட்கின்றோம். இது எப்ப செத்த பிறகு சிவலோகமா? அப்படி கூட வார்ப்புறுதியை சொல்லுங்கள். கேட்டுக்கிட்டு போற தயாராயிருக்கா? செத்த முன்னாடி சிவலோகத்தை கொண்டு போறோம். அவங்களுக்கு இப்போதைக்கு நீங்க இதை வச்சுக்கிட்டு நடைபெறமாக வாழுங்கள் என்று சொல்லுகிறதா இந்த அரசு? நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினோம். 24/4/2025 10 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற முற்றுகை போராட்டம், சென்னை இயக்குநரக முற்றுகை போராட்டம், 5000 பேர் திரண்டு நடத்திய முற்றுகை போராட்டம். எதிர்பார்த்தோம், அரசு அதிகாரிகள் அழைத்து பேசினார்கள். மறுநாள் அறிவிப்பு வரும் என்று நினைத்தால் எம்எல்ஏக்களின் ஓய்வூதியம் உயர்கிறது. பாவம் இல்லையா? கஞ்சி தண்ணிக்கு இல்லாதவர்கள் மாண்புமிகு ஸ்டாலின் உட்பட, மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் உட்பட அவர்கள் ரிட்டையர் ஆன பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க அப்படின்ற இல்லை. இது எங்களது போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதற்கு, எங்களது வறிய நிலையை ஊனப்படுத்துவதற்கு, எங்களது இன்றைய வாழ்க்கை நிலைமையை சீண்டி பார்ப்பதற்கு இந்த அரசு முயற்சிக்கிறது என்று நாங்கள் கொந்தளிப்போடு, அந்த கோப உணர்ச்சியோடு தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் காலம் போகவில்லை. 10 மாதங்கள் இன்னும் இந்த அரசுக்கு கால அவகாசம் இருக்கிறது. இதற்கு இடையில் எங்களது கோரிக்கையை நீங்கள் கொடுத்தபடி, நாங்கள் முன்வைத்தபடி, அல்லது நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் மாண்புமிகு நீதியரசர் பட்டு ஆனந்த் சொன்னது போல 7வது ஊதிய மாற்றத்தில் எடப்பாடியார் அரசு செய்த தவறை அந்த நீதியரசு உச்சநிலையில் குட்டி 2.57 காரணியை, பெருக்கல் காரணியை சத்துணவு அங்கன்வாடி ஊழியர் பணியாளர்களுக்கு பொறுத்துவிட்டு அதே பணி செய்த ஓய்வூதியருக்கு பொறுத்தாதது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அரசமைப்பு சட்ட கோட்பாட்டிற்கு எதிரானது. 2வது அநீதியானது, பாகுபாடானது, பகுத்தறிவற்றது என்று தெளிவாகவே சொல்லி இருக்கின்றார்கள். அது எடப்பாடி அரசின் அந்த காலத்தில் நடந்தது என்பதை இந்த காலத்தில் இந்த ஆட்சிக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அவர்கள் செய்த தவறை ஆமாம் என்று நீங்கள் தலையாட்டி பொம்மைகளாக இருந்து அங்கீகரிப்பார்களே, ஆனால் இன்று நாங்கள் போட்ட பட்டை நாமம் 2026 தேர்தலில் உங்களுக்கான பட்டை நாமமாக மாறும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நல்லெண்ணத்தோடு சொல்லுகின்றோம். மீண்டும் இன்னும் கூட சொல்லுவது என்று சொன்னால், தளபதி தலைவராக இந்திய கூட்டணிக்கு பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பது என்று முடிவெடுத்து தீர்மானம் ஏற்று பகிரங்கமாக அறிவித்த அரசு சார்ந்த ஒரே சங்கம் நாங்கள் தான். அந்த அளவுக்கு இந்த அரசின் மீது அக்கறை உண்டு. ஆனால் எங்களை மாற்றாந்தாய் பிள்ளைகள் போல நடத்துவது நல்லதல்ல. அதனால் உடனடியாக எங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம், இந்த பிச்சை எடுக்கும் போராட்டம் தமிழகம் முழுவதும் உள்ள பட்டி தொட்டிகளில் எல்லாம் எடுத்துச் செல்லப்படும்.
உங்களது முகமூடி கிழித்தறியப்படும். உங்களது வஞ்சக தேர்தல் வாக்குறுதி பற்றி அந்த முகத்திரையை கிழித்தறிய வேண்டிய தர்ம சங்கடம் எங்களுக்கு உள்ளது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எப்ப இங்க வந்து ஒரு 150 பேர் கலந்துருக்காங்க. தமிழ்நாடு பூரா நடக்குது. அடுத்த கட்ட நடவடிக்கை இப்ப நான் சொன்னதுதான். இதே மாதிரி பிச்சை இதை ஒரு அதிகாரி சொல்கின்ற போது நேற்றைய சந்திப்பில் விலக்கிக் கொள்ளுங்கள். நமது தமிழகத்துக்கு தலைகுனிவாக இது மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. அண்டை மாநிலங்களுக்கெல்லாம் இது பரவுகின்ற போது நிமிர்ந்து நிற்கின்ற தமிழன் மானம் பறிபோகும் ஒரு கவலை எங்களுக்கு இருக்கிறது. திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நல்லது, திரும்ப பெற்றுக் கொள்கின்றோம். எங்களுக்கு உத்தரவாதம் கொடுங்கள் என்று கேட்டோம். உத்தரவாதத்திற்கு நாங்கள் உத்தரவாதம் அல்ல, வேறு வழி இல்லை. இது நீளுமானால் எங்களது போராட்டம் பலமடையும், தொடரும். பட்டி தொட்டி எல்லாம் இந்த திட்டம் மட்டுமல்ல, இந்த அரசினுடைய எல்லா விதமான நெகட்டிவ் அணுகுமுறை அத்தனையும் பொதுமக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்த வேண்டியது இருக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மாயமலை பொதுச் செயலாளர், சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய மாநில இணை அமைப்பாளர்.